இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு முக்கியமான எபிசோடு இது. எதிர் வீட்டோட அந்த சண்டை சின்ன சண்டையாக இருந்தது, இப்போ பெரிய பூகம்பமாகவே வெடிக்க போகிற சீன். இதுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரிட்டாலியேட் பண்ணியே தீரணும். கோமதியோ ராஜியோ முடிவெடுத்தே தீரணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி நேராக கிளம்பி போயிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோங்கிறாங்க. யாரையும் நீ பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, இது கடைக்கு போகாமல் இங்கே இருக்க அப்படின்னா இல்லை நான் சும்மா தானே நான் போயிடுவேன் அப்படிங்கும் போது போதுண்டா சமாளிக்காத, அப்பா அடிச்சது ஏன்டா என்கிட்ட சொல்லலை, மாமா சொல்லிட்டாரு, அவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாண்ணே உனக்கு கல்யாணத்துக்கு வேணாம் அப்படின்னு உடனே சரி ஓகே உங்களால் முடியாது, அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் பார்த்துக்குறோங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போக சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் கிளம்பி போகிற வழியில் என்ன ஆகிடுது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா குமரவேலை அதுக்கு முன்னாடியே அன்பு பார்த்துடுறாரு. சார் பழனிவேல் பார்த்துட்டு இந்த அன்புனே வருது, ஒரு தென்றல் என்னை தொடுங்களா அதே பேரில் நடித்ததுனால. ஸோ பழனிவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேய் குமர் தயவு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு வேறு எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கூடா, ஏன்னா அவங்களாம் அவனை தேடி வராங்க அப்படின்னா அந்த பால் டப்பா பசங்க 2 பேருமா செந்திலும் கதிருமா நாங்கள் சுற்றி 3 பேர் இருக்கோம், அடித்து வாயை உடச்சு அனுப்பிடுறோம், அவனை உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான்லாம் பயப்பட மாட்டேன், அவங்க அப்பாவுக்கு மிஸ் ஆன அடி இவங்களுக்கு விழுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பலான்னு ஒன்று விழுது. அப்படியே வண்டியில் அடிச்சு கீழே விழுறாரு. பார்த்தா சரவணன் தான் அந்த 3 பேர்த்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக அடிக்கவும் சரியாது. கிட்டத்தட்ட 4 பேர் சுற்றிருக்காங்க, அவங்களால தடுக்கவே முடியல, அடிச்சுட்டு இருக்காரு. விட்டு அடி எங்கள் அப்பா கேடா கை வச்ச ராஜி மேலே கை வச்சிருக்கேன், அன்னைக்கு தம்பி கதிர் மேலே கை வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜி மேலே கை வச்சதும் கோவப்படுறாரு. நான் நேற்று சொன்ன மாதிரி அவருக்கு அவ்வளோ பாசமான ஒரு மனுஷன் போட்டு அடின்னு அடிக்க அந்த இடத்துல டக்குன்னு செந்திலும் கதிர் வேற வந்துடுறாங்க. அவங்க தடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு மண்டையெல்லாம் உடச்சு மிதிக்கிறாங்க. உடனே பழனிவேல் மேலே இந்த குமரவேல் மேலே படுத்து தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்கடா கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லிட்டு விட சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி தான் நீங்களாம் என் குடும்பத்தை சேர்ந்தவரில் துரோகி அப்படின்னா குமரவேல் பேசிட்டு இருந்தார். கடைசியாக இப்போ பார்த்தா அவரை தான் காப்பாற்றிருக்கார், பழனிவேல் தான் காப்பாற்றிருக்கார். இந்த விஷயம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போய் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பேர் கட் போட்டு அடி வாங்கி போய் உட்காந்துருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு வீட்டில் எல்லாரும் கேட்க அந்த எதிர் வீட்டு பசங்க 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு குமரவேல் சொன்னோன்னே கொந்தளிக்கிறாங்க அந்த குடும்பமே. அவனை விடக்கூடாது அப்படின்னு சக்திவேல் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அருவாலாம் எடுக்கிறாரு. தயவு செஞ்சு முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்காதரா வேணாண்டா அப்படின்னு எல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதெல்லாம் வேணாண்டா அறிவுபூர்வமாக ஏதாச்சும் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாரு முத்துவேல். அப்போ விட சொல்றியானே, என் பிள்ளையை அடிச்சவங்களை அப்படியே விட சொல்றியானே அப்படின்னா யார் விட சொன்னான், மூளையோடு அடிக்கணும். அதாவது இப்போ அவனுக்கு என்ன பண்ணானுங்க அப்படின்னா இப்போ நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம திருப்பி அடிச்சோன்னா திருப்பி அவனுக்கு அடிப்பாங்க, அது வேலைக்கு ஆகாது. இப்போ இந்த 1 வாரத்தை அவங்களுக்கு கல்யாணம், 3 பேர் மாப்பிள்ளையோட சேர்ந்து எல்லாத்தையும் உள்ளார ஜெயிலில் தள்ளிட்டோம்னா எப்படி இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு பார்த்துக்கலாம். அப்படிங்க எல்லாரும் வேணான்னு சொல்ல தயவு செஞ்சு அமைதியாக ராத்தா அதெல்லாம் நீ தலையிடாத, பாசம் பொத்துட்டு வரதா என் பிள்ளையை அடிச்சிருக்கானுன்ட்டு கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இவங்க 3 பேருக்கும் சரவணனோட கடைக்கு செந்திலுக்கு உங்களோட பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு கதிருக்கு காலேஜுக்கு 3 போலீஸ் போயிட்டு நீ தானடா ரவுடி வாடா அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டான் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்கிட்டே கேளுங்க நட் ரோட்டில் வச்சு அடி 4 பேர் அடிச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அரெஸ்ட் பண்ணுறோன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சமயத்தில் பாண்டியன் வீட்டில் உட்காந்து கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கோமதிகிட்ட பேசிட்டு சூடாக இருக்குது இப்போ அதனால் இழநி வாங்கிட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு இப்போ பழனிவேல் ஓடி அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம 3 பசங்களையுமே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த இவனை போய் அடிச்சிட்டாங்க, குமரவேலை போய் அடிச்சிட்டாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பதறி போய் வேகமாக கிளம்பி போகிறாரு. கோமதி ஷாக்காக வராங்க. அது கல்யாணம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு முக்கியமான எபிசோடு இது. எதிர் வீட்டோட அந்த சண்டை சின்ன சண்டை